இந்த நாளுடைய தலைப்பு தரிசனமும் விசுவாசத்துல. கடந்த நாட்கள்ல நம்ம சில காரியங்களை நாம் தியானிச்சோம். அடுத்த பகுதியாக இந்த நாள்ல நம்ம அந்த தரிசனத்தை குறித்து கர்த்தர் எப்படியா யோசேப்பை வழி நடத்தினார், எப்படி யோசேப்புக்குள்ள தன்னை மகிமைப்பட்டார் என்ற காரியத்தை, தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார், எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துகிறார் என்ற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். பின்பு அவன் சகோதரர்கள் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர், அங்க இஸ்ரவேல் என்று கொடுக்கப்பட்ட பெயர் யார் என்று சொன்னா யாக்கோபு. இஸ்ரவேல் என்பதுக்கு என்ன பொருளுங்க? அல்லேலூயா. அதனால யாக்கோபு என்று அங்க பதிவு படாம, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்கள் இடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். அவன் இதோ போகிறேன் என்றான். கடந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சோம். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னாங்க? 12 பிள்ளைகள். ஒரு குமாரத்தி தினினா என்கிற ஒரு குமாரத்தி இருந்தா. அந்த மகள் மரித்து போயிட்டா. இஸ்ரவேல் தேசத்துல, கானான் தேசத்துல வம்சத்துல கூட போடும் பொழுது பெண் பிள்ளைகளை வம்சமா எடுத்துக்கொள்ள பட மாட்டாங்க. 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. 11 பேரு ஆடுகளை மேய்ப்பதற்காக சீகமுக்கு போயிருக்காங்க. யாக்கோபுடைய பிள்ளைகளா இருக்கிற யோசேப்புடைய சகோதரர்கள் யாவரும் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக சீகனுக்கு போன வேளையில தகப்பனோடு கூட இப்ப யார் இருக்கிறது? யோசேப்பு இருக்கிறாரு. இப்ப யோசேப்பு, சீகோன் என்ற வார்த்தை யோசேப்புக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஊரு, பரிச்சயமான ஒரு பட்டணம். சீகோம்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க சொன்னா, சீகோம்ல தான் யோசேப்புடைய மகளை கற்பழிக்கப்பட்டது. யோசேப்புடைய மகள் மரிக்கப்பட்டான். அந்த ரத்தபாரம் நிறைந்த அந்த தேசம், அது களவு செய்கிற ஒரு தேசம். அப்படிப்பட்ட அந்த சீகோன் தேசத்துலதான் இப்போ யோசேப்புடைய புத்திரர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்காக போயிருக்கிறாங்க. இந்த ஆடுகளை மேய்க்க போயிருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய இளைய குமாரனா இருக்கிற யோசேப்பை சீகோனுக்கு யாக்கோபு அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப முதல் காரியத்தை யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம், என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் என்னை சுற்றிலும் வணங்கின. இவர் கொடுத்த தரிசனத்திற்கும் யோசேப்புடைய யாக்கோபுடைய பின்னணிக்கும் எந்த விதமான ஒப்புமைகள் ஒன்றாகல. ஏனென்று சொன்னா, யாக்கோபுடைய தொழில்கள் ஆடுகளை மேய்க்கிற தொழில்களாய் காணப்பட்டது. அவருடைய புத்திரர்களும் ஆடுகளை மேய்த்தாங்க. ஆபிரகாமும் ஆடுகளை மேய்த்தான். ஆபிரகாம் அப்புறம் வந்த ஈசாக்கு தான் நிலத்தை பண்படுத்த செய்தான், நிலத்தை பயிரிட செய்தான். அதுக்கப்புறம் பார்த்த சொன்னா யாருமே அந்த நிலத்தை பயிரிட வேலை ஒருவரும் செய்யல, வேதமும் அதை பதிவிடல. ஆனா எல்லாரும் அதுக்கு பின்பதாக வந்த எல்லா மனிதர்கள், தேவ மனிதர்களும் மெய்ப்புடைய தொழிலை ரொம்ப முக்கியமாய் கருதப்பட்ட அந்த தொழிலை செய்தாங்க. இப்போ யாக்கோபுடைய பிள்ளைகள் எங்க போய் ஆடுகளை மேய்க்கிறாங்கன்னு சொன்னாங்க? சீதம்ல. ஆனா ஆடுகளை மேய்க்கனுடைய சொப்பனத்துல கர்த்தர் எதை தரிசனத்தை கொடுக்கிறார் சொன்னாங்க? என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த அறிவும் யோசேப்புக்கு இல்ல. ஏன்னா அதை குறிச்சு காரியமா அவன் பார்த்தது இல்லை. ஆனா அவன் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரத்தோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கடந்த நாட்கள் நம்ம ஒரு காரியத்தை குறிச்சோம். 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் என்னை வணங்கினது என்ற வார்த்தைகள் நிமித்தமாகவும் சொப்பனங்களின் நிமித்தமாகவும் இன்னும் அவர்களை அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. வேதத்தில் ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. அன்பு கொடுத்ததுனால வந்த முதல் பகை. தகப்பன் பிள்ளைக்கு கொடுத்ததுனால, கடந்த பகுதியில மெசேஜ் பார்ட் 1ல நம்ம அதுதான் பார்த்தோம். அன்பு கொடுத்ததுனால வந்த பகை. 2வது சொப்பனத்தை சொன்னதுனால வந்த பகை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பகை 2வது
பொறாமையா மாறுச்சு. பகை எப்படியா மாறுதுங்க? பொறாமையா மாறுச்சு. முதல் பகையா இருந்தது, அந்த பகை இரண்டாவது கட்டம் எப்படியா மாறுது? பொறாமையா மாறுது. மூன்றாவது நிலை எப்படியா சொன்னா, கொலை செய்கிற அளவுக்கு அந்த காரியம் கடந்து போகிறது. அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க, யோசேப்புக்கும் ஏசாப்பாவுக்கும் பழைய பாட்டோடில் காணப்பட்ட எல்லா வேத மனிதர்களும் பரிசுத்தவான்களும் இயேசுவை தன்னை அடையாளப்படுத்தினார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எலியா, எலிசா எல்லாரும் யாரு தன்னை அடையாளப்படுத்தினா? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினாங்க. ஆனா வேதாகமத்துல 42 பொருத்தங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் வேதாகமத்துல 42 பொருத்தங்களும் இணைக்கப்பட்ட அதிக பொருத்தங்களை சார்ந்து தன்னை பிரதிபலித்த நபர் யார் என்று சொன்னா அது ஒரு நபர், யோசேப்பு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை பொருத்தங்கள் ஒன்றா இணைக்க சொன்னா 42 பொருத்தங்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கலாம். இப்போ ஆடுகளை மேய்க்க சகோதரர் எங்க இருக்கிறாங்க? சீகேமில. நல்லா அந்த வார்த்தை நல்லா கவனி. சீகேமில ஆடுகளை மேய்க்கிறாங்க. அப்பா இப்ப வந்துட்டு இளையகுமாரோட சொல்றா, நம்முடைய அண்ணாங்களா என்ன பண்ணாங்க? சீகேமில ஆடுகளை மேய்க்கிறாங்க. அந்த ஆடுகளை மேய்க்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு சீகேமில கசப்பான அனுபவம் யாருக்கு? யாக்கோபுக்கு. தன்னுடைய மகளை என்ன பண்ணிருக்காங்க? கற்பழிச்சு கொலை செய்த ஒரு நகரம், அந்த தேசமே அவன் அந்த பேர் கேட்டாவே யாக்கோபுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு அனுபவம். இப்ப அந்த தேசத்துல தான் தன்னுடைய பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆடுகளை மேய்க்கிறாங்க. மேய்க்கிற வேலையில யாக்கோபு யோசேப்பு எங்க அனுப்புறான்? சீகோனுக்கு அனுப்புகிறான். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றான். வா என்றான். இதோ போகிறேன். இதனாலதான் யோசேப்பு யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம், அப்பா எது சொன்னாலுமே என்ன பண்ணுவாரு? யோசேப்பு பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல பிதாவுடைய சுத்தத்தை எல்லாவற்றையும் குமாரனாய் இருக்கிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஈவன் என்னுடைய நேச குமாரன் என்று பிதா குமாரனை குறித்து வெளிப்படுத்தினார். இப்போ இவர் எங்க போக சொல்றாரு? சீகோமுக்கு போறோம் சொன்ன உடனே சொல்றான், நான் போகிறேன் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன் சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து முதல் கட்டளை பிறப்பிக்கிறது யாக்கோபு. உன் பிள்ளைகளையும், என்னுடைய பிள்ளையா இருக்கிற உன்னுடைய சகோதரர்களையும் ஆடுகளையும் சீகேமில மேய்க்கிறார்கள். மேய்க்கப்படுகிற ஆடுகளையும் சகோதரர்களையும் பார்த்து நீ திரும்ப வந்து யாரிடத்துல சொல்ல வேண்டும்? தகப்பனா இருக்கிற என்னிடத்துல சொல்ல வேண்டும் என்பது பிரதான கற்பனை. அல்லேலூயா. இது கட்டளை கொடுக்கிறார், ஒரு வேலை கொடுக்கிறார். யோசேப்புக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். அண்ணாங்க சீக்கிரமே ஆடுகளை மேய்க்கிறாங்க. அந்த ஆடுகளை மேய்க்கிற தேசத்துல நம்முடைய அண்ணாங்கள்னா ஒரு பத்திரமா இருக்கிறாங்க. ஆடுகளாக காப்பாற்றப்பட்டு இருக்கிறா, திருடப்பட்டு இருக்கிறா. நீ போய் பார்த்துட்டு அந்த செய்தியை என்னிடத்தில் திரும்ப வந்து சொல் என்பதுதான் யாக்கோபுடைய பிரமாணம், யாக்கோபுடைய விருப்பமா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, யாக்கோபுக்கு தெரியாது இனி யோசேப்பு திரும்ப என்னிடத்தில் வருவதில் என்று. அதுக்கப்புறம் வந்தாரு, தரிசனங்கள் நிறைவேற போன வந்தாரு. ஆனா சீகேமுக்கு அனுப்புவதனுடைய நோக்கம் எதுவா இருந்ததுன்னா, தன்னுடைய புத்திரர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையை பார்த்து வர சொல்வதற்காக அனுப்பினார். யோசேப்புக்கும் தெரியாது நம்ம திரும்ப போய் வருவோம் மாட்டோம்னு தெரியாது. யாக்கோபுக்கும் தெரியாது, என் பிள்ளை வந்துருவான்னு தெரியும். ஆனா அவ திரும்ப வரமாட்டான்ற விஷயம் யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியாது. ஒருவேளை யாக்கோபுக்கு தெரிந்திருந்தால் யாக்கோபு யோசேப்பு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? அனுப்பியிருக்க மாட்டான். புரிஞ்சு கொள்ளுங்க, தரிசனம் உங்களுக்குள் வைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த தரிசனத்திற்கு எந்த மனுஷனும் தடையா இருக்க முடியாது. யாருக்கு விளங்குறது? தரிசனம் உனக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது, தரிசனம் கர்த்தர் உனக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்குன்னா அந்த தரிசனம் எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் தடை செய்ய முடியாது. தரிசனத்தை அழிக்க நினைச்சாலும் தரிசனம் வளர செய்யும். ஏன்னா தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. இப்ப யாக்கோபு சொல்றாரு, என் பிள்ளைகளை பார்த்துட்டு, நீங்க விட்டது இருந்து வாசிங்கம்மா, பார்த்து அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மறு செய்தி வந்து என்ன பண்ணுமா சொல்லு. அப்ப யோசேப்பு வரைகிற வரையிலும் யாக்கோபு யாருக்காக காத்திருப்பான்? அவர் என்ன செய்தி வந்து சொல்ல போறாரு. அல்லேலூயா. ஆனா சொல்லுவதற்கு முன்பதாக அப்பா கிட்ட ஒரு சொப்பனத்தை சொன்னான்.
சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதுல 11ஆம் வசனத்துல அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 11ஆம் வசனத்தை பதிவுபட்டிருக்கிறது, வாசிக்க கேட்போம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் இவனை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தேவ சித்தமா இருக்கிறார் என்பதை யாக்கோபுக்குள்ள மனசுக்குள்ள ஆவியானவர் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இவர் சீக்கிரமுக்கு போக சொன்னார், போய் மறுவார்த்தை சொல்லணும். யாரு? யோசேப்பு. யார் சொன்னாங்க? யோசேப்பு மறுவாக்கு யார்கிட்ட வந்து சொல்லணும்? யாக்கோபு கிட்ட. வாசிக்கலாம். பிரைஸ் எல்லாம் 15ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 14 வாசிங்க. சகோதரருடைய சேமம் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து மறுசெய்தியை கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி, என்னங்க எங்க இருந்து போறாருங்க? எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீமோனுக்கு. அல்லேலூயா. அப்ப யாக்கோபும் யோசேப்பு எங்க இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்துதான் புறப்பட்டு சீகோனுக்கு போறார். ஆனா அப்பா சொன்னாரு, நம்முடைய சகோதரர்கள் எங்க ஆடுகளை மேய்க்கிறாங்க? சீகோனில ஆடுகளை மேய்க்கிறாங்க. நீ பார்த்துட்டு நீ வந்து என்ன பண்ணிருக்கு? மறுவார்த்தை சொல்லணும் சொன்னார். அப்பா என்ன சொன்னாரோ அதை யோசேப்பு செஞ்சார். அல்லேலூயா. அப்பா என்ன சொன்னாருங்க? எங்க அது சொல்லணும். எங்க என்ன சொன்னாரு? சீகோனுக்கு பார்க்க சொன்னார். இப்ப சீகோனுக்கு போனா இவர் எங்க இருந்து புறப்படுகிறார்? எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து இவர் எங்க போறாரு? சீகோனுக்கு போனாரா? போன இடத்துல பார்த்தா தன் சகோதரர்கள் இல்லை. அப்பா சொல்லி அமைச்சார், நம்முடைய சகோதரர்கள் சீகோன் பள்ளத்தாக்கில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருப்பாங்க, அந்த தேசத்துல இருப்பாங்க, அங்க நீ பாரு, பார்த்துட்டு பேசிட்டு அப்பா விசாரிச்சு சொல்லு, அப்பா உங்களை விசாரிச்சு கவனமா இருக்கு சொன்னாங்க, பத்திரமா இருக்கு சொன்னாங்க. எல்லாத்தையும் அட்வைஸ் என்னன்னா சொல்லிட்டு போறோம், அதெல்லாம் கண்டிப்பா யோசேப்பு சொல்வதற்காக தான் போனாரு. ஆனா போன இடத்துல என்ன இல்ல, இவன் எதிர்பார்த்த சகோதரர்கள் அந்த இடத்துல இல்ல. புரியுதா? எதுவா நினைச்சு போனானோ, யார் பார்க்கலாம் நினைச்சானோ அங்க அவர்களை பார்க்க முடியல. யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சானோ, நினைக்காத நபரை இவன் பார்க்கிறான். சீகோனுக்கு போகும்போது யாரு பார்க்கணும்னு போனான்? சகோதரர் பார்க்கன்ற ஒரு வாஞ்சையோடு போனான். பார்க்க போன ஆளை இவனால பார்க்க முடியல. புரிஞ்சுங்க? அல்லேலூயா. பார்க்க போன ஆளை இவனால பார்க்க முடியல. சீகோனில் இல்ல. சீகோன் இல்லதுனால அவன் திரும்ப வரல. சீகோன் இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா இடத்திலும் அவன் அலைந்து திரிகிறான். நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. யாருங்க இது? அப்பொழுது என்ற ஒரு மனிதன் பைபிளை பார்த்தா எங்கேயுமே வரும். அப்பொழுது ஒரு மனிதன். தாவீது அமலேக்கர் எல்லாவற்றையும் சூறையடித்து கொள்ளை பொருளை எடுத்துக்கொண்டு போகும்போது சிக்லாக்கில எகிப்து தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் 3 நாள் வியாதி படுக்கையில இருந்தான். அவனுக்கு திராட்சை ரசத்தையும் திராட்சை கொலை குத்துகளையும் சாப்பிட கொடுக்கும்போது உயிர் அவனுக்குள் திரும்பவும் வந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லா இடத்திலும் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னா அவனை கொண்டுதான் அமலேக்கர் எங்க இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். யாரு? தாவீதுக்கு தெரிய வைப்பதற்காக அந்த இடத்துல ஒருத்தர் ஆண்டு வச்சார். அல்லேலூயா. இப்ப சீகோமுக்கு போறாரு. யாரு தேடி போனாரோ சீகோமில சகோதரர் இல்ல, ஆனா சீகோமில ஒருத்தர் இருந்தான். யாருக்காக? யோசேப்புக்காக. இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த ஒருவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தாவீதுக்கு 3 நாள் அவன் என்ன பண்ணா? சாவ கடந்தவனுக்கு தண்ணீரை கொடுத்து திராட்சை கொலைகளை கொடுத்து அதை சாப்பிட்ட பிறகு உயிர் அவனுக்குள் திரும்பவும் வந்தது. வந்த பிறகு சொல்றான், யாருக்கு கொலை இதெல்லாம் யாருப்பா திருடின்னு போன சொல்றான். அவன் சொல்றான் எல்லாம் ஸ்டேட் பண்ண அமெரிக்கர் வந்தாங்க, இங்க இருக்கிற பொண்ணையும் வெள்ளையும் உங்களுடைய மனைவியிலும் பிள்ளைகளும் புத்திரர்களையும் எடுத்துக்கொண்டு போனான். அப்போ அவன் 3 நாள் உயிர் காக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் அவனை கொண்டுதான் தாவீது ஆசீர்வதிக்க முடியும். ஆமா. இப்ப இங்க சீகோவில வராரு. சீகோல வரும்போது அண்ணனை இல்ல, ஆனா யார பார்க்கணும் வந்தவனோ அங்க இல்ல. 16ஆம் வசனத்தை வாசி கேட்க. 15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்னை தேடுகிறாய் என்று
அவனை கேட்டான். அவன் வந்தது அவனுக்கு கிடைக்காம தேடுகிறான். அவனுடைய முகங்கள் மாறுகிறது. அவன் சோர்ந்து போய்க்கிறான். ஏன்னா எப்ராஹிம் பள்ளத்தாக்கிலிருந்து அவன் எங்க வந்திருக்கிறான்? சீகோனுக்கு வந்திருக்கிறான். சீகோன் வந்து பார்த்து எதை தேடி வந்தானோ அது அங்க என்ன பண்ணல, கிடைக்காதவங்க எல்லாத்தையும் திரியிறான். ஒருவேளை அந்த பள்ளத்தாக்கில் இருப்பாங்க, பக்கத்துல இருக்க பள்ளத்தாக்கில் போய் பார்க்கறான். ஒரு பள்ளத்தாக்கில என்ன இல்ல, தன்னுடைய சகோதரர்களும் ஆடுகளோ பார்க்க முடியாத வேலையில இவன் அலைந்து திரிகிறத ஒரு மனுஷன் பார்க்கறான். ஆனா இவனை பார்க்கறது அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுமா? இவன் அலைந்து திரிகிறதை ஒருவன் பார்க்கறான். ஆனா ஒருவன் பார்க்கிறத யோசேப்பு பார்க்கல. யாருமே பார்க்காத வேலையில இயேசு நம்மளை பார்ப்பான். யாருக்கு விளங்குதுங்க? ஒருவேளை என்னை சுற்றி பல நெருக்கங்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. என் பிரச்சனை யாருக்குமே புரியல. ஒருவேளை என்னோட கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை குறிச்சு அவங்களுக்கு அந்த வியாக்கணம் தெரியல. அந்த பிரச்சனையை என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. பல இடத்துல நான் நெருக்கப்படுகிறேன், பல இடத்துல நான் தள்ளப்படுறேன், பல இடத்துல நான் குத்தப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? யோசிப்பா அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் அங்க அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். அலைந்து திரிகிறவனை ஒரு மனுஷன் பார்த்தான். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 16ஆம் வசனத்துல வாசிங்க. அதற்கு வேதாகமத்தில் எந்த இடத்துலயும் அவனுடைய பெயர் இல்ல. அதற்கு அவன், அதோட அவனுடைய கேரக்டர் முடிஞ்சது. இந்த வேதாகமத்துல ஒரு யோசித்து பாருங்க. அதற்கு அவன் அங்கே இல்லைன்னு சொன்னா நான் யோசிக்கிறேன், யோசேப்பு திரிஞ்சிச்சு அவன் எங்க போயிருப்பான்? எப்ராஹிம் பள்ளத்தாக்கு போய் அண்ணாங்களெல்லாம் பார்த்த, ஆடுகளை பார்த்த, ஒரு ஆடுமே இல்ல அண்ணாங்களா இல்லைன்னு சொன்னா யாக்கோபுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? தன்னுடைய மகளை கற்பழிச்சது போல நம்முடைய பிள்ளைகளையும் ஒருவேளை சாகடிச்சுட்டு ஆடுகளை திருடிருப்பான்னு ஒரு எண்ணம் நிச்சயமா யாக்கோபுக்குள்ள வந்திருக்கும். அல்லேலூயா. வந்திருக்காதா? அல்லேலூயா. ஆனா அலைந்து திரிகிறத ஒரு மனுஷன் பார்த்து 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், என் சகோதரனை தேடுகிறேன், அங்கே அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றார். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து, நல்ல கவனிங்களா, அவன் என்ன சொன்னான்? என் சகோதரர் தான் தேடுகிறேன்னு சொன்னான். சகோதரன் தேடுகிறேன்னு சொன்ன வார்த்தையில அவன் சொல்றான், உங்கள் சகோதரர்கள் இங்கே இல்லை. யாருக்கு புரியுது? நம்ம ஒரு அட்ரஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கறோம்னா, நம்ம இந்த ஊர்ல இருந்து வரோம், எங்களுடைய பெயர் இது, நாங்க இந்த இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா, என் சகோதரரை தேடுகிறோன்னு சொன்ன உடனே அவன் ரிப்ளை கொடுக்கிறான், அவர்கள் இங்கே இல்லை. வாசிக்கலாம். அந்த மனிதன் போய்விட்டார்கள். இப்ப எங்க போக சொல்றாரு அந்த மனுஷன்? தோத்தானுக்கு போனோம். எப்ராஹிம் பள்ளத்தாக்கில் எங்க வந்தாங்க? சீகோனுக்கு வந்தாங்க. சீகோனில இருந்து இப்ப எங்க போனோம்? தோத்தானுக்கு போனோம். புரிஞ்சவங்க ஒரு ஆமன் சொல்லுங்களேன். எங்க போனாருங்க? முதல்ல எங்க போக சொன்னாரு? எப்ராஹிம் பள்ளத்தாக்கில் இருந்து அப்பா எங்க போக சொன்னாரு? யாக்கோபு யோசேப்பு கிட்ட எங்க போக சொன்னாரு? சீகோனுக்கு போக சொன்னாரு. இப்ப யாக்கோபு யோசேப்பு எங்க இருந்தாங்க? கரெக்டா சொல்லுங்க. யாக்கோபு யோசேப்பு எங்க இருந்தாங்க? அத சொல்லுங்க, நீங்க குழம்பு கூடாது. யாக்கோபு யோசேப்பு எங்க இருந்தாங்க? எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து இப்ப யாக்கோபு சொல்ற, நீ எங்க போகணும்? சீகோன் பள்ளத்தாக்கு ஏன் போகணும்? நம்முடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆடுகளை மேய்க்கிறாங்க, அவங்களை நல்லா விசாரிச்சுட்டு நீ மறுபடியும் என்னுடைய என்ன பண்ண மறுவாக்க சொல்லி இவன் அனுப்புறாரு. அனுப்புன இடத்துல சீகோமுல போய் பாக்குறாரு. சீகோமுல சகோதரர்கள் இல்லாத இடத்துல இவன் அலைந்து திரிகிறது ஒரு மனுஷன் பார்த்து, என்னப்பா தேடுறன்னு கேட்டாரு. அல்லேலூயா. என்ன தேடுகிறான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்னுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்கிறாங்க, அவங்களை தேடின, அவங்க நானு காண முடியும்னு சொன்ன, அவர்கள் இங்கே இல்லை. அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? தோத்தானுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப எங்க போ? இப்ப யோசிச்சு பாருங்க. அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? யாக்கோபு யோசேப்பு கிட்ட என்ன சொன்னார்? சீகோனுக்கு போ சொன்னார். ஆனா ஒருவன் வந்து என்ன சொல்றான்? எங்க போ சொல்றான்? இப்ப என்ன பண்ண? போயிட்டு அப்பா கிட்ட போயிட்டு என்ன சொல்லணும்? அப்பா நான் சீகோனுக்கு போன அந்த இடத்துல நம்ம அண்ணாங்க இல்ல, அங்க ஒரு மனுஷன் சொன்னாங்க, ஆளுங்க முடிச்சிருந்தாங்க, நேற்றையோ ஒரு வாரம் கழிச்சோ முன்னாடியோ அவங்க போயிட்டாங்க. இப்ப என்ன தோத்தானைக்கு என்ன போக சொல்றாங்க. இப்ப நாங்க போட்டோமோ வேணாவா? தாத்தான ஒருத்தர் இருக்கு தெரியுமா? தாத்தா எங்க பார்த்த 40 சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுவோம். தாத்தானையும் அபிராமையும் ஓனையும் எங்க கோராகின் புத்திரர்களை மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்ப எங்க போக சொல்றாரு? தோத்தானுக்கு போக சொல்லி. இப்ப அப்பா கிட்ட போய் கேட்டா லேட் ஆகும். அண்ணன் இங்க இல்ல, ஆனா அப்பா ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்தாரு, அவங்கள பார்த்துட்டு மறுவார்த்தை வந்து சொல்லு. அப்ப போன இடத்துல அப்பா சகோதரர் இல்லன்னு சொல்லிட்டு திரும்பல. சகோதரர் எங்க இருக்கிறாரோ அது வரைக்கும் என்ன பண்ண இளைவனா இருக்கிற யோசிப்பு கடந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாதீங்க, நீங்க தேட ஆரம்பிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ச்சில இருந்து ஒரு தண்ணி கேன சொல்றோம், உங்களை அனுப்புறேன்னு வச்சுக்கலாம். அந்த கடையில் தண்ணி கேன் இருக்கு, இப்போ தண்ணி எடுத்துருவான்னு சொன்னா அங்க தண்ணியில திரும்ப வந்துடக்கூடாது. அங்க தண்ணி இல்லைன்னா தண்ணி கிடைக்கிறவங்க தண்ணிக்காக என்ன பண்ணோம்? அலைந்து தெரியணும். யாருக்கு புரியுது? நான் பாஸ்டர் பேச்சு மீற மாட்டேன்னா அந்த கடையில தான் போய் தண்ணி என்ன வாங்க சொன்னாரு. அந்த கடையில தண்ணி இல்லைன்னு சொன்னா நான் திரும்ப அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யோசேப்பு என்ன பண்ணாருன்னா சீக்கிரம்ல போனாரு, அங்க இல்ல. ஆனா இப்ப எங்க போக சொன்னாரு? தோத்தானுக்கு போக சொல்றதுனால இப்ப என்ன பண்ண? வாசிக்கலாம், வாசிங்க 17மா. அந்த மனிதன் அவர்கள் அவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அல்லேலூயா. இத்தனை நாட்களா நடந்த எப்ராஹிம் பள்ளத்தாக்கிலிருந்து சீகோனுக்கு போனா, சீகோனு கிடைக்கல, அலைந்து தெரிஞ்சா பார்க்க முடியல. அங்க ஒருத்த சொன்னா இங்க இல்ல, போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்கிறாங்க? தோத்தால இருக்கிறாங்க. தோத்தால போன பாத்திரம், தோத்தால போகிறான், அவங்க கிடைக்கல. தோத்தால சுத்தி பாக்குறான், அந்த இடத்துல பார்த்துட்டான். அல்லேலூயா. இப்ப எதை பார்க்க வந்தானோ அதை பார்த்துட்டான். அல்லேலூயா. உன் கண்ணு எந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிறதோ அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு உன் கண்கள் பார்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களா. யோசேப்பு எதிர்பார்ப்போடு கூட தான் அவன் விசுவாசத்தின் கிரியைகள்ல நடந்து போனான். இன்னைக்கு நிறைய பேரு விசுவாசத்தின் கிரியைகள்ல நம்பி போனீனா நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. யோசேப்பு பலனற்று போயிருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிற வரையிலும் அவன் அலைந்து திரிகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. நல்ல கவனி. இவனுக்குள்ள தரிசனம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதல் தரிசனம் சொப்பனம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் என்னை சுற்றிலும் பணிந்து நிற்கிறது. இரண்டாவது சொப்பனம், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்ற விஷயம் யார மனதில் வச்சு கொண்டாரு? மாத்தக்கூடாது. மனதிலே வைத்துக் கொண்ட நபர் யாரு? அது மட்டும் பதில். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சொன்னோம், சாப்பிட்ட பொருள் சொன்னோம். அல்லேலூயா. மனதிலே வைத்துக் கொண்டார். சொப்பனத்தை சொன்னது யார் மனதில் வைத்துக் கொண்டது? யாக்கோபு வச்சுக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. பகைச்சோன்னு இவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்க, ஆடுகளை மேய்க்க போறாங்க. போன இடத்துல ஒரு காரியம் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ எங்க போயிட்டாரு? அவரு தோத்தானுக்கு போயிட்டார். 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு, அவன் தூரத்தில் வரும்போது யார் வரம் தெரிஞ்சிச்சு? சகோதரர் வர. அதாவது 11 சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க? ஆடுகளை மேய்க்கிறாங்க. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல பார்க்கும் போதே டயர்டா அலைந்து திரிந்து, ஒருவேளை டயர்டோட வந்திருப்பான், சாப்பிடாம வந்திருப்பான், தண்ணி குடிக்காம வந்திருப்பான், ஏதோ ஒரு பலவீனத்தில் வரும்போது தூரத்தில் இருக்கிற சகோதரர்கள் நம்ம சகோதரர் வரன்ட்டு என்ன பண்ணான் நினைக்கிறான். நினைச்சோம், ஐயோ நம்ம சகோதரர் அவனுக்கு ஏதாச்சும் அப்பமோ இல்ல திராட்சை ரசமோ ஏதோ இருக்குதோ, அடைய ஏதோ வச்சுன்னா அவன் கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வர போல தெரியுதுன்னு சொல்லுவான் நான் நினைச்சேன். வசனத்துல அவன் தூரத்துல வர கண்டு உடனே அவன் என்ன டிசைட் பண்றானா, அப்பா கூட இருந்தா அவனை போட்டு தாக்க முடியாது, இப்ப தனியா நம்ம விட மாட்டான். அல்லேலூயா. அப்பா கூட இருக்கும் போதே அவனை அதிகமா பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். இப்ப என்ன பண்ண? 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை நோக்கி. யோசேப்புக்கு பேர் என்னவா மாற்றப்பட்டது? பேர் நாங்க போ. இப்ப எங்க இருந்து வந்தாரு? அவரு எங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து போய் எங்க போறாரு? சீகோமுக்கு போனாரு. பார்த்தார? பார்க்கலையா? பார்க்கல. அங்க யார் பார்த்தாரு? பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கல, ஒரு மனிதனை பார்த்தாரு. அந்த மனிதன் ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? அப்ப நீ சாப்பிட்டு வீட்டுக்கு போவான்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இல்லப்பா உங்களுடைய சகோதரர் இங்க இல்ல, அவங்க எங்க போயிருக்கிறாங்க?
தோத்தானுக்கு அப்ப நான் நினைக்கிறேன், ஒரு வேலை எங்க அப்பாவும் என் சகோதரர் தேடி வந்தா நான் தோத்தான்ல போறேன்ட்டு நீ என்ன பண்ண சொல்லுன்னு ஒன்னும் சொல்லிருக்கணும், இல்ல அவன் பேசினதே ஒண்ணு கேட்டிருக்கணும். புரிஞ்சுங்க? ஆமாவா? இந்த ரெண்டு சம்பந்தம் ஒன்னும் கடந்து போன சொல்லிட்டு போயிருக்கணும், இல்ல அவன் பேசிக்கொண்டது கேட்டுக்கணும். அதை கேட்டுதான் என்ன பண்ணிடுறான், பதில் சொல்லிடுறான். இப்ப எங்க போனா தோத்தான போனோன்னு சகோதரர் பார்த்துட்டான். பார்த்த உடனே நம்ம தூரத்தில் வரும்போது பார்த்துட்டோம், நம்ம சகோதரர் தெரிஞ்ச உடனே இப்ப அவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா பேரு சொப்பனக்காரன். எனக்கு சொப்பனத்தில் வல்லவராச்சே, அரிக்கட்டில் நிமிர்ந்துக்கிறது, சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கின்னு சொன்னால இப்ப தனியா நம்ம கிட்ட மாட்டாங்க, கதை முடிச்சலாம். ஒன்னு சொல்ல பாருங்க, தரிசனம் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த தரிசனத்தை ஒரு மனுஷனாலும் தொடக்கூட முடியாது. யாருக்குள்ளது தரிசனம் உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறாரு, தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்னா அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரையிலும் உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். அல்லேலூயா. 20ஆம் வசனம் வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள். இப்ப பிரச்சனை யாரோட? யோசேப்போட பிரச்சனையா இல்ல சொப்பனத்தோட பிரச்சனையா? பராமர் சொப்பனக்காரன் யோசேப்பு விட மாட்டாரு. சொப்பனக்காரர இவன் சொல்றான், இவன் சொன்னாலே அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, 11 பேர்கிட்ட இவனை மாட்டுக்கிறான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். யாரு? சகோதரர்கள். இவன் சொன்னானே என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது, சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின்னு சொன்னார்ல. இப்ப தன்னை யாருகிட்ட மாட்டாரு? நம்ம கிட்ட மாட்டிட்டாரு. இப்ப இவனை சாகடிச்சுன்னா இவன் சொன்ன சொப்பனம் எப்படி நிறைவேறுன்னு நினைக்கலாம் இவன் நினைச்சான். உனக்கு கேளுங்க, இவன் யோசேப்போடு கூட போராடல, யோசேப்போடு கூட எதிர்த்து நிக்கல, சொப்பனம் கொடுத்த தேவனோடு கூட எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன்னா சொப்பனத்தை கொடுத்தவர் கர்த்தர். யோசேப்பு பக்கத்துல யோசேப்பு சொன்ன சொப்பனை எப்படி நிறைவேறும்? சில நினைக்கலாம், நீ நல்லா வந்துருவியா, நீ நல்லா இருப்பீங்களா, இது நடந்துருமா, இந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்களா? இது நடக்காது. பலர் விமர்சனங்கள், பலர் ஆசீர்வாதத்துக்கு தடையா பேசப்படலாம். ஆனா என்ன வார்த்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உன்னோடு கூடவே இருப்பார். யோசேப்புக்கு விரோதமா, வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா, சொப்பனங்களுக்கு விரோதமா அநேக சகோதரர் அவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் ஏளனமா பேசினாங்க. அது நடக்காது, அது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவனை குறிச்சு ஒரு சூழ்நிலை பார்த்து சில சொல்லலாம், இது நடக்கவே நடக்காது, இது முடியாது, இதோடு சமைப்பதற்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லைன்னு கூட சொல்லப்படலாம். ஆனா அப்படிதான் யோசேப்புடைய சகோதரர் நினைச்சாங்க. இன்னைக்கு ஒருவேளை எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியோ, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்ததை அவர் செய்கிற வரையிலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேறும் அளவும் அவர் என்னை கைவிடாது இருப்பார். அல்லேலூயா. அவர் சொன்னா அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எதை கேட்டு இவன் சொப்பனம் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். இதை யாரு கேக்குறது? ரூபன். யாரு? யாருக்கு? யாரு? யோசேப்பு. அப்ப ரூபன் அப்பா பேர் நான் பாஸ்டர் இதெல்லாம கேள்வின்றீங்க மாதிரி கேக்குறீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க இங்க இருக்கிறீன்றதா எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதே சகோதரர் ஒரு கூட்டம் இவனை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுல ஒருத்த இவனை சாகடிக்க கூடாது. இருக்கீங்களா? நான் உன்னை சொல்றேன், நல்லா கவனிக்கிறீங்களா? தரிசனம் உங்களுக்குள் வைக்கப்பட்டு இருந்தா, மீண்டும் நல்லா சொல்றேன், கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தா நல்லவர்கள் கூட உனக்கு நல்லது செய்ய முடியாது. யாருக்கு புரியுது? அவன் கூட ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான், ரொம்ப நல்லவங்க, அந்த நல்லவங்க கூட உனக்கு நன்மை செய்யவே முடியாது. ஏன் முடியாதுன்னா நன்மையை கொடுப்பது அவர் மாத்திரம் தான் இருக்க முடியும். யார் உனக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ கொடுத்தவர் தான் ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை ரூபன் நிமித்தமாக யோசேப்பு காப்பாற்றப்பட்டு இருந்தா ரூபன் சொல்லிருப்பான், அன்னைக்கு எல்லா சகோதரர்களும் உன்னை சாகடிக்க நினைச்சாங்க, நான் தான் உன்னை காப்பாத்திட்டு சொல்லுவோம். அல்லேலூயா. யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. இப்ப 21ஆம் வசனத்தை வாசிங்க. ரூபன் அதை கேட்டு யார் கைக்கு தப்புவித்து கொலை செய்யலான்ட்டு அங்க ஒரு தீர்மானம் போட்டான். பாத்தியா? தீர்மானம் போட்டதை ரூபன் உடைக்கிறான். என்ன உடைக்கிறான்? அவனை கொலை செய்ய வேணாம்.
அவன யாருக்கு விளங்குதுங்க? உனக்கு விரோதமா சதி திட்டங்கள் ஒருவேளை சில மனுஷர்கள் எழுப்ப பண்ணுகிறா சொன்னா அதே இடத்துல கர்த்தருடைய கிருபை விளங்க பண்ணுவா. அல்லேலூயா. ஒரு நீங்க பணி செய்யற இடத்துல உனக்கு விரோதமா சில ஆட்கள் எழுப்புகிறாளா, நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா உனக்கான ஒரு மனிதனை, ஒரு மனுஷனை கர்த்தர் உனக்காக பரிந்து பேச வழிகாட்ட ஒரு தேவன் உனக்காக ஏற்படுத்த முடியும். யோசேப்புக்கு கர்த்தர் தோத்தானுக்கு ஒரு மனுஷனை ஏற்படுத்த முடியும் சொன்னா அவன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை மாற்ற ஒரு மனுஷனை தேவனால் அனுப்ப முடியும். இருக்கீங்களா? வழிகள் இல்லாம அலைந்து திரியுங்களா? ஆசீர்வாதம் எந்த திசையில பார்த்தாலும் எல்லா இடத்திலும் முட்களும் வேலிகளும் கரடுகளும் மேடுகளுமா இருக்குது. எல்லா இடத்தையும் இழந்து போய் நிற்கிற வழிகள் இல்லாத இடத்துல ஒரு அலைந்து ஒரு தனிமையில் இருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்புவா. எலியாவுக்கு கர்த்தர் காகங்கள் கொண்டு போஷிக்க முடியும் சொன்னா உங்களை போஷிப்பதற்கு தேவனால் கூடும். அல்லேலூயா. யாரு சாகடிக்கலான்னு பிளான் பண்ணாங்களோ அதே இடத்துல யோசேப்புக்கு ஒரு கிருபையும் இருக்குது. என்ன கிருபனா? அவனை கொலை செய்ய வேண்டாம். உங்களை அழிக்க நினைக்கிறவங்க உங்க மேல கை வைக்க முடியாது. ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. தப்புவித்து மனதுள்ளவனாய். அப்பா என்ன சொன்னாரு? சகோதரர்களை பார்த்துட்டு மறுமொழியை எனக்கு சொல்லணும்னு வார்த்தை ரூபனுக்கு தெரியாது. ஆனா ரூபன் நினைக்கலாம், இல்ல இவங்க கைகளுக்கு இவனை தப்பித்து இவன் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? புரிஞ்சவங்க ராமே சொல்லல. கொலை செய்யணும்னு நினைச்சவங்களை இவன் யோசிக்கிறான், இல்ல இல்ல இவனை சாகடிக்க கூடாது, இவனை மறுபடியும் எங்க கொண்டு போகணும்? இப்ராஹிம் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாக்கோபு இடத்துல என்னுடைய சகோதரரை கொண்டு போய் நான் சேர்க்கணும்னு யாரும் நினைக்கிறாரு? நான் மீண்டும் சொல்ல, தரிசனம் உனக்குள்ள வைக்கப்பட்டு இருந்தால், தரிசனம் உனக்குள்ள கர்த்தர் கொடுப்பா என்று சொன்னா, தரிசனத்தை கொடுத்தவர் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில நன்மை செய்கிறவரா இருக்க முடியும். உன்னை சுற்றி எத்தனை நன்மையா செய்கிற மனுஷர்கள் இருந்தாலும் அவருடைய இடத்திலிருந்து உனக்கு நன்மை வராது. அவருடைய இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வராது. ஏனென்று சொன்னா தரிசனத்தை கொடுத்த தெய்வத்தால் மாத்திரம்தான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். 22. அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், இந்த இரத்த சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவன் வனாந்தரத்திலே இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு அல்லேலூயா சாகடிக்கலான்னு சதி திட்டம் பண்ணின இடத்துல ரூபன் உடைய கிருபை, ரூபன் யோசேப்பு மேல அன்பினால அவன் காப்பாற்றப்படுகிறான். அல்லேலூயா. இது நம்ம பார்க்கிற பார்வை. ரூபன் தான் காப்பாத்து இல்ல, ரூபனான காப்பாத்தல. ரூபன் ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தினார். தரிசனம் நிறைவேறனா அரிக்கட்டுகள் நிமிர்ந்து சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க கானான் தேசத்துல இருக்கிறாங்க. கானான் தேசத்துல இருக்கிற யோசேப்பு யாக்கோபெல்லாம் கானான் தேசத்துல இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் தேசத்துல கொடிய பஞ்சம் உருவாகுது. கொடிய பஞ்சம் உருவாகுது. இப்ப கொடிய பஞ்சம் உருவாகிற நேரத்துல யோசேப்பு அதே தேசத்துல இருந்திருந்தால் அவன் எப்படியா இருந்திருப்பான்? பஞ்சத்துல அகப்பட்டிருப்பான். இப்போ இவன் இந்த இடத்துல வேற இடத்துக்கு போனோம் சொன்னா அப்பா அனுப்பல, யாக்கோபு அனுப்பல கிளையத்துக்கு. தோத்தானைக்கு ஒரு மனுஷன் சொல்ல அவன் போல குழியில போடப்பட்டாங்க பாத்தீங்களா, கொலை செய்யலாம் நினைச்சு குழி தூக்கி போட்டது ரூபன் இல்ல. இது எல்லாமே செய்தது கர்த்தர். எங்க தூக்கி போட்டான் எங்க போவான்னு கர்த்தருக்கு தெரியும். சில இடத்துல உன்னை தூக்கி போறாங்களா, அது ரொம்ப சந்தோஷமா என்னங்க. அது உன்னை தூக்கி போடுவது உன்னை அழிப்பதற்காக அல்ல. உன்னை தூக்கி போடுறாங்க, ஒரு மனுஷன் தூக்கி போடுறாங்க உனக்காக சதித்திரங்களை பண்ணாங்கன்னா நீ அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அது ரொம்ப நல்லது. ஏனென்று சொன்னா கர்த்தரோட தரிசனம் நிறைவேறினா சில இடத்துல கர்த்தர் உடைக்க வேண்டியதை உடைப்பாரு, வெட்ட வேண்டியதை வெட்டுவாரு, கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்ப ரூபன் சொல்றான், இவனை கொலை செய்ய வேண்டாம், இவன் என்ன பண்ணிடலாம்? என்ன பண்ணலாம்? பள்ளத்துல தூக்கி போட்டு வாசிக்கலாம். வாசிங்க 23. என்னங்க அவசரம் வாசிங்க 23. யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண, இந்த வார்த்தை என்ன போகுது? பல வர்ண போன செய்தியில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு கிளிக் ஆகணும் நேரம். 3ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமா நேசித்து அவனுக்கு பல வர்ண எதை அப்பா கொடுத்தாரோ
அப்பா கொடுத்தத சகோதரர்கள் கேட்கிறாங்க. இருக்குதா? யாருக்கும் கொடுக்கப்படாத வஸ்திரத்தை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தாரு. யோசேப்புக்கு கொடுத்தது சகோதரர் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியல. ஒரு தூக்கி போடணும்னு நினைச்சா அந்த வஸ்திரத்தை கேட்டப்படாம தூக்கி போட்டுடலாம். ஆனா அதை கூட அவன் விரும்பல. இந்த வஸ்திரம் யாருக்குள்ள இருக்க கூடாது. யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்பா எது கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொண்டான். ஆனா பரமபிதா எந்த தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை யோசேப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. வாசிக்கலாம், வாசியம். எந்த குழியில போட்டார்கள்? தோத்தானில குழி. தோத்தான் என்பது இரு நீரூற்றுகளுடைய இடம். தோத்தான் என்பதுக்கு என்ன பொருளுங்க? இரு நீரூற்றுகள் நிறைந்த இடம். அங்க ஏன் அந்த ரொம்ப ஸ்பெசிபிக்கான இடம் சொன்னா, அங்க நிறைய நீரூற்றுகள் இருக்கும். கிணற்றுகளில் நீரூற்றுகள் இருக்கும். ஆடுகளை மேய்ச்சிட்டு எங்க வந்துருவாங்க? அந்த நீரூற்று நீர் வந்து தண்ணீர் குடிப்பாங்க. தண்ணீர் மெய்ப்பொருளும் குடிப்பாங்க, ஆடுகளும் குடிப்பதற்கு ரொம்ப லகுவா இருக்கிற ஒரு இடம் தான் இது தோத்தான். இப்ப அங்க இருக்கிற எல்லா நீரூற்றுகளிலும் என்ன இருக்குன்னா தண்ணீர் இருக்கு. தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவான்? நீந்தி மேல வந்துடுவான். அப்ப நீந்தி மேல வர்றான்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணீர் குடிக்க வரும்போது அந்த இடத்துல மாட்டிக்கிறான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? காப்பாற்றப்படுவான். அல்லேலூயா. மீன் யாருக்குள்ள விளங்குது? தண்ணிக்குள்ள இருக்கிற குழியில போட்டிருந்தா அவன் நீந்தி இருப்பான். ஆனா தூக்குறதுக்கு சில நபர் வந்திருக்கணும், உதவி பண்ணிருக்கணும். ஆனா நல்லா கவனிங்க, யோசேப்பு தூக்கி போட்ட குழினா 24 வசனம் வாசிங்கள. அவரை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இப்ப மேல வரணும்னு நினைச்சாலும் அங்க என்ன இல்ல. யாருக்கு விளங்குதுங்க? அங்க என்ன இல்ல. இப்ப ஆக்சுவலா கட்டணும், இவனை சாகடிக்கலான்ட்டு யார் பிளான் பண்ணுது? சகோதரர். இல்ல, இவனை சாகடிக்க வேணாம், இவனை தூக்கி ஏல போட்டுலாம், குழியில போலான்னு சொன்னது யாரு? இப்ப குழியில போறவரை யாரு இருந்தது? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்போ யார் குழியில போனது? குழியில் யாருக்கு இருக்கு? யார் தூக்கி போட்டுது? ரூபனா. எல்லாருமே தூக்கி போட்டோம். அங்க யாரும் இருக்கிறாரு. அதை போடுறதுக்கு பிளான் கொடுத்தது யாரு? ரூபன். அவ்வளவுதான். சாகடிக்கிறான்னு நினைச்சவங்க மத்தியில ரூபன் நிமித்தமா என்னாச்சு? குழி. அந்த குழி எப்படியா இருக்கு? தண்ணீர் நிறைந்த குழியாக, வெறும் குழியா இருந்ததா? தண்ணீர் இல்லாத குழியா. இப்போ ரூபன் யோசேப்ப போற வரையும் அங்கதான் இருந்தான், கூட தான் இருந்தான். அல்லேலூயா. யோசேப் விதின் ஒரு 5 மினிட்ஸோ இல்ல 10 மினிட்ஸோ அங்க ரூபன் இல்ல. தூக்கி போற வரையிலும் ரூபன் இருந்தான். பார்த்துட்டு நீங்க யாரு நம்ம தூக்கி ரெண்டு ஒரு கண் ஜாடி கூட காமிச்சிடலாம். என்னன்னா இவனை எங்க கொண்டு போகணும்? யாருக்கு விளங்குது? ரூபனுடைய மைண்ட் செட் அப்படியாது. உன்னை எப்படியாச்சும் இவனுடைய தகவல் கொண்டு போய் நிறுத்துவேன். தூக்கி போடும்போது ஒரு கண்ணு கூட அடிச்சிடலாம், சைகை காட்டுக்கலாம். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான் கோயில போறவள இத்தனை பேர் கூட நம்மளை நேசிக்கிற ஒருத்தன் இருக்கிறானேன்னு கூட ஒரு எண்ணம் யாருக்குள்ள வந்திருக்கலாம். புரிஞ்சவங்க ஒரு ஆமே சொல்லுங்களேன். இப்போ ரூபனுக்கு ஒரு நிலம் வச்சு இப்ப எங்க இருக்கிறான்? யோசேப்பு சாகல, குழியில இருக்கிறான். ஆடுகளை மேய்ச்சிட்டு சகோதரர் போகும்போது நம்ம சகோதரன் என்ன பண்ணலாம்? மேல தூக்கிடலான்ற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருந்திருக்கும். யாருக்கு புரியுது? ஆனா தூக்கி போட்டு இவர் எங்க போனாரு தெரியல. ஒருவேளை ஒரு பர்சனல் வேலையை ஏதாச்சும் போயிட்டாரா தெரியல. நீங்க வாசிக்கலாம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் யார் போஜனம் பண்ணி செய்யறாங்க? சகோதரன் எங்க இருக்கிறான்? வெறும் குழியில் இருக்கிறான். இவன் என்ன பண்றான்? விளங்குதா? இதை நம்ம புரியுற மாதிரி சொன்னா, நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, இறந்துட்டு போயிருக்கு, அவனை படுக்க வச்சு நம்ம வீட்டுல போய் சாப்பிடுறது. சகோதரத்துக்கு எங்க போட்டாங்க? குழியில் இருக்கிறான். ஆனா குழியில போட்டு ஒரு உணர்வு கூட அவனுக்குமே அங்க இல்ல. ஆனா இல்லாம இவன் என்ன பண்ண? எல்லாரும் போஜனம் பண்ண உட்காராங்க. வாசிங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். இவன் கண்ணு சரியில்லை. இவன் கண்ணுல தூரத்தை வரும்போது யாரும் வந்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். யோசேப்பு பேரு என்ன ஆயிடுச்சு? சொப்பனக்காரன்ட்டான். அல்லேலூயா. இப்ப சாப்பிடும் எதை பார்க்கணும்? உங்க முன்னாடி ஒரு தட்டுல சாப்பாடு இருக்குன்னா நான் எதை பார்ப்பேன்? ஆமாவா? ஆமா இல்லையா? ஆனா இவன் சாப்பாடு பார்க்கல, சாப்பாடு தவிர எல்லாத்தையும் பார்க்கணும். அல்லேலூயா. இவன் என்ன பண்ண? சாப்பாடு இருக்குது, அங்க வேதம் சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீரோத்திலிருந்து இஸ்மவேலர்கள் வருகிறதை கண்டார்கள். யார் வர்றது? எங்க இருந்து? இவங்க எதுக்காக கீரியோத்திலிருந்து இஸ்மவேல் வர்றாங்கன்னா, இவங்க பிசினஸ் வேலையா எகிப்துக்கு போறாங்க. அதுல நான் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கூட ஒரு சொல்ல நான் விரும்புகிறேன். இஸ்மவேலர் யாருங்க?
நீங்களே சொல்லுன்றீங்களா? இஸ்மவேலர் யாருன்னா ஆபிரகாமுடைய மூத்த பிள்ளை, ஆகாருடைய மகன், ஈசாக்குக்கு அண்ணன். இஸ்மவேலு ஈசாக்குக்கு அண்ணன். ஆமா இல்லையா? ரைட். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள. இப்போ வெறும் குழியில் யார் இருக்கிறது? வெறும் குழி யார் இருக்கிறது? குழியில போட்டு நம்ம சாப்பிட உட்காரும் போது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இப்ப எங்க இருந்து ஒரு ஜனம் வராங்க? அந்த வசனம் நல்லா, கீரத்திலிருந்து இஸ்மவேலர்கள் வருவதை பாக்குறாங்க. இவங்க ஏன் வராங்கன்னா எகிப்து தேசத்துல வர்த்தக ரீதியா பிசினஸ் பண்ண இவங்க பொருட்களை விற்பதற்காக கீலேயோத்தில் இருந்து எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. அப்ப நீ எகிப்துக்கு போறீங்களா, உங்க பொருள் நீங்க வீங்க, பிரச்சனை இல்ல. எங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? வேஸ்டா ஒரு பொருள் எது இருக்கு? யோசிச்சு புள்ளக்காரு அவன் சாகடிக்கல. அவன் என்ன பண்ணுங்கன்னா எகிப்துல போய் வித்துருங்க, இல்லைங்க கொண்டு வாங்க. அல்லேலூயா. இந்த இஸ்மாயில் யாருன்னு சொன்னா ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு. ஒண்ணு யாரு? இஸ்மாயில். ரெண்டாவது ஈசாக். ஈசாக்குடைய பிள்ளை தான் யாக்கோபு, ஏசா. யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை தான் யாரு? யோசேப்பு. யோசேப்பு ஈசாக்குக்கு அப்பானா யோசேப்புக்கு ஆபிரகாம் யாரு? தாத்தா. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருல புரியுது? யோசேப்புடைய அப்பா பேர் என்னங்க? என்னது? யாக்கோபுடைய அப்பா பேரு ஈசாக்கு. தேவபிள்ளை வெளிப்பாடோடு இருக்கிறீங்க பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அக்கினி இறங்குது பாரு. அல்லேலூயா. தேவபிள்ளையில யாக்கோபுடைய தகப்பனார் பெயர் ஈசாக்கு. ஈசாக்குடைய தகப்பனார் பெயர் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை இஸ்மவேல், ஒரு பிள்ளை ஈசாக். ஈசாக்கு பிறந்த பிள்ளை தான் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு பிள்ளை பிறந்தவங்க 12 பேர். யோசேப்பு. புரிஞ்சுங்களா? புரியுதா? இப்போ கீலேயாத்தில் இருந்து யார் வருதுங்க? வாசிக்கலாம். 25ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் கண்களை ஏறெடுக்கப்படும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். இஸ்மவேலர் வரல, இஸ்மவேலுடைய சந்ததி வராங்க. அல்லேலூயா. யாருக்கு புரியுது நான் சொல்லுது? அந்த ஹிஸ்டரி ரொம்ப விவரிக்கல. இஸ்மவேலுடைய சந்ததி சொன்னா ஒருவேளை இஸ்மவேலுக்கு பிறந்தவுடைய மகனா கூட இருக்கலாம். அல்லேலூயா. இப்ப ஒருவேளை இவன் பாக்குறாங்க, பார்த்த உடனே வாசிக்க கேட்கலாம். அவர்கள் போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் உங்களுக்கு எங்க ஞாபகம் வருது? கோப்பை மரத்தால் ஆனப்பட்ட ஒரு பேழையை செய். அதுல என்ன வரும்? அது பேர் நான் சொன்னேன். பிசின் நான் சொன்னேன். என்னது? தாழை. குப்பை மரத்தில் என்ன செஞ்சாரு நோவா? அதை வெட்ட 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 என்ன சொன்னா? பிசின் தார் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல. பிசினுக்கு தான் அது. இப்ப என்ன பண்ணா வாசிக்கலாம். வாசிங்க. கந்த வர்க்கத்தையும் தைலத்தையும். என்னது? இதையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இயேசுவினுடைய பிறப்பின் நாட்கள்ல வெள்ளை போலத்தை என்ன பண்ணாங்க? கொண்டு. இப்ப இந்த பொருள் எல்லாம் கீழத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் எங்க போய் வைக்கணும்? யாருக்கு புரியுது? விற்க போறவங்க போறவன 11 பேர் உட்காந்துக்கிறான் பாரு. 11 பேர் அங்க இல்ல. ஆக்சுவலா 10 பேர் இருக்கிறான் பாரு. இப்ப யாரு அங்க இல்லன்னு சொன்னா ரூபன் இல்ல. ரூபன் அங்க இல்ல. இல்லாத நேரத்துல கீழத்தில் வந்த இஸ்மவேலை பார்த்தாங்க. பார்த்த உடனே வாசிக்கலாம். வாசிங்க. வெள்ளை போலத்தையும் என்னங்க ஏசப்பாவை காட்டி கொடுத்தது யூதாஸ் காரியோத்து. எத்தனை வெள்ளி காசுக்காக? குழியில போட்டா செத்துட்டு இருப்பான். பிரச்சனை இல்லை. நீ நினைச்ச இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுது? எவன் சொன்னானோ அவனால் தான் தரிசனம் மேலே வருது. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? இப்ப கீழே போட்டவனோட முடிஞ்சிட்டு இருக்கோம். கீழே போட்டவன யூதா என்ன நினைக்கிறாரு? இவனை கீழே போட்டது ஒரு பிரயோஜனம் நம்மளுக்கு இல்லையே. ஒட்டகத்துல கந்த வரைக்கும் வெள்ளை போலவங்களும் பிசினெல்லாம் போகுது. அதோடு இவனை ஒரு ஆள் கட்டிட்டு எங்க வீட்டு போட்டான்? எகிப்துக்கு கொண்டு போட்டு சிந்த யாருக்குள்ள வந்துச்சு? யூதா. ஏசப்பாவை காட்டி கொடுத்தது யூதாஸ் காரியத்து. 30 வெள்ளி காசுக்காக 20 வெள்ளி காசு விற்கப்படுவது ஆலோசனை கொடுத்ததும் யூதா தான். ஏசப்பாவுக்கும் ஏசப்புக்கும் 42 பொருத்தங்கள் ஒப்பமா ஒன்றுபட்டு இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன கடந்த நாட்கள்ல சொப்பனக்காரன் இவன் சொல்றான்,
2 பேர் கனவு காண்டாங்க. ஒருத்தர் யாரு? பான பாத்திரக்காரன், ஒருத்தன் சுயம்பு. இப்ப யோசிச்சு பாருங்க, சென்ட்ரல்ல யோசிப்பு இருக்கிறாரு, இந்த பக்கம் சுயம்பு இருக்கிறான், இந்த பக்கத்துல பான பாத்திரக்காரன் இருக்கிறான். ஒருத்தன் காப்பாற்றப்படுகிறான், ஒருத்தன் கொல்லப்படுகிறான். நடுவில் யாரு இருக்குது? யோசிப். புரியுதா? இது அப்படியே யோசித்து பாருங்க, சிலுவையில் யோசித்து பாருங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சென்ட்ரல் இருக்கிறாரு, இந்த பக்கத்துல ஒரு கல்லன் இருக்கிறான், இந்த பக்கத்துல ஒரு கல்லன் இருக்கிறான். கல்லன் சொல்றான், அப்ப நாங்கள் எங்களுடைய பாவத்துக்காக நாங்கள் என்ன பண்றோம்? சிலுவை சுமக்கிறோம், நீ ஒரு பாவம் அறியல சிலுவை. அப்ப சொல்றான், இந்த என்னோட கூட பரதேசியில யாரால புரியுதுங்க? ஏசப்பாவை காட்டி கொடுத்து யூதாஸ் காரியத்தை தான். யோசேப்புக்கு விக்கணும்னு பிளான் கொடுத்துட்டு யாரு? யூதா. யாரால? யூதாஸ் காரியத்தை இல்ல, யூதா பேரு சொல்றேன். அந்த பொருத்தங்கள் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. வாசிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனுக்கு பிரச்சனை என்ன கேட்டா, சாவச்சா ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு லாபமும் நம்மளுக்கு இல்ல. லாபம் இல்லாதத இவனை நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இவனை ஒரு விஷயம் நம்ம பண்ணா அதனால நமக்கு தான் வரணும், லாபம் வரணும்னு நினைச்சு இப்ப இவர் சொல்றார். வாசிக்க கேட்கலாம். அவனை இந்த இஸ்ரவேலுக்கு விற்று போடுவோம் பாருங்கள், நமது கை அவன் மேல் படாமல் இருப்பதாக. இப்ப இவன் ரொம்ப பரிசுத்தான மாற்றம். யாரு? இதுதான் தூக்கி போட்டது. எதுதான்? இதுதான் தூக்கி போட்டு சொல்லும். தூக்கி போட்டு இப்ப சொல்லுது, இவன் மேல் நம்முடைய கைகள் படல் ஆகாது அப்படின்றான். அல்ல சில நேரம் பாத்தீங்கன்னா, சில நேரத்தில் அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. தனக்கு வரும்போது கர்த்தர் இந்த காரியத்தை கொடுத்தாருவான். அதே பிரச்சனை இன்னொருத்தர் வருதுன்னுச்சியா, பார்த்து கர்த்தர் அவனை தண்டிக்கிறாரு. யாருக்கு புரியுது நான் சொல்றது? எனக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வருதுன்னா அது யாரு எனக்கு கொடுத்தது? கர்த்தர். அதே பிரச்சனை நான் எனக்கு விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கையில் வருதுன்னு அதை நான் எப்படி கன்வே பண்ணுவேன்னு எப்படி சொல்லுவான்? அவன் செஞ்சான், கடவுள் கரெக்டா பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆனா அதே பிரச்சனைக்கு வந்துச்சா, கடவுள் என்னை அது போல யூதா என்ன பண்ணார்னா சூழ்நிலைக்கு ஏற்றா போல தன்னை மாத்திக்கிறான்னு சொல்லுவார். அல்லேலூயா. வாசியம், வாசிய இருப்பதாக. அதாவது பல வர்ணம் அங்கேயே கேட்டும் போது அவனுக்கு தெரியல இவன் என்னுடைய சகோதரன். கொலை செய்யலாம்னு நினைக்கும் போது இவன் என்னுடைய சகோதரன் அவனுக்கு தெரியல. குழியில தூக்கி போடும் போது தெரியல இவன் என்னுடைய சகோதரன். விற்கலான்னு பிளான் பண்ணும்போது அவனுக்கு தெரியல அவன் என்னுடைய சகோதரன். பணத்தை வரும்போது அவன் நினைக்கிறான். எதுக்காக இவ்வளவு நேரம் பேசுறான் தெரியுமா? காசுக்காக. இவரு இப்ப இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் ஏன் இவர் குத்துனாரு சொல்லுங்க? பணத்துக்காக. புரியுதோ புரியலீங்களா? புரிஞ்சவங்களும் ராமன் சொல்லுங்க. புரியாத மாதிரி இருக்கிறீங்களா? என்னால நார்மலா பேச முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால வாசிக்கலாம், வாசிங்க. இணங்கினார்கள். ஆனா கோடகரால் தான் ரொம்ப முட்டாளாக்குறான். ஒருத்தன் வந்து சொன்னான் கொல்லான்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான் இவனை கொல்ல வேண்டாம், இவனை ரத்த பழிக்குள்ள ஆக்க கூடாது, இவனை தூக்கி அங்க போடலாம். குழியில டிசைட் பண்ணி தூக்கி போட்டான். தூக்கி போட்ட உடனே நான் நினைக்கிறான் இவனை குழியை போட்டது நமக்கு லாபமே இல்லை, இவனை விட்டு போடலாம். அதுக்கு நம்ம கொடுக்குற ஆள் என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் ஆமா சார், ஆமா பாஸ்டர், எல்லாத்துக்கும் ஆமா பண்ணக்கூடாது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லல. அல்லேலூயா. நீ யோசிக்கணும், சில காரியத்தை யோசிக்க பழகிக்கொள்ளணும். அல்லேலூயா. வாசியா 28 வாசியல. கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை எடுத்து எவ்வளவுங்க இப்போ தூக்கிட்டாங்களா? மேல தூக்கிட்டாங்களா? தூக்கினவன் இப்ப கூட கூட்டின்னு போனோம். கூட கூட்டின்னு போகும்போது நீ உன்னுடைய பெயர் என்னப்பான்னு கேட்பாங்க. பெயர் கண்டிப்பா என்ன பண்ண கேட்கணும். ஏன்னா ஒருத்தர் விற்கப்படுறான், ஒருத்தர் ஒரு எகிப்து இப்ப நான் என்ன போய் ஒருத்தர் விற்கிறான்னா என்னுடைய பின்னணி என்ன, நான் என்னுடைய தொழில் என்ன, நான் எந்த கோத்தரத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன் என்ன பண்ணோம் மத்தவங்க சொன்னாதான் எனக்கு விலைக்கு வாங்குவாங்க. அது எவ்வளவு விலை கொடுத்து நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இஸ்மவேலர்கள் வந்து இவன் தூக்குறாங்களே, இவன் தூக்கும் போது என்ன சொல்லியிருப்பான்? எங்க தாத்தா பேரு ஈசாக்கு. ஆமாவா? யோசிக்கிறீங்க எல்லாம், யோசிக்குது பாரு. தாத்தா பேர் ஈசாக்கு தான். யாருக்கு? யோசேப்புக்கு தாத்தா. தாத்தாக்கு தாத்தா தான் ஆபிரகாம். அல்லேலூயா. நீங்க பாஸ்டர் தப்பா சொல்ற மாதிரி பாத்துக்கிறீங்க. அல்லேலூயா. கரெக்டா? இப்ப சொல்லிருப்பான் எங்க தாத்தா பேரு ஈசாக்கு, எங்க அப்பா பேரு யாக்கோபு. 3 தலைமுறை சொல்லுவாங்க. யாக்கோபு, ஈசாக்கு. எங்க தாத்தாக்கு அப்பா பேர் என்னன்னா ஆபிரகாம். இப்ப சொல்லுவா, டேய் உனக்கு ஆபிரகாம் தாத்தானா எனக்கு ஆபிரகாம் யார் தான்? சோத்திரம்.
யாருக்கு புரியுது? ஒருவேளை அட்ரஸ் சொல்லும் போது அப்ப குடியிருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு 20 வெள்ளி காசு கொடுத்தாரு. இப்ப நம்ம எங்க போயிடுவோம்? வீட்டுக்கு போன இவன் நினைச்சிருக்கலாம். யாரு? யோசேப்பு. பணம் கொடுத்தான் பாத்தியா, எல்லாத்தையும் கேட்டு இவனை போய் எங்க கொடுத்துட்டான். இப்ப வாசிக்கலாமா? வாசி 29 வாசி. பின்பு ரூபன், இப்ப நல்லா கவனிங்க. பின்பு ரூபன் அந்த குழியிடத்திற்கு, இப்ப இந்த பிசினஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. 20 ரூபாய் வாங்கிட்டாங்க, வாங்கி பாக்கெட் போட்டாச்சு. இவர் கடந்து போயிட்டாரு. அங்க இஸ்மாயில் வந்தார் விஷயம் யாருக்கு தெரியாது? ரூபனுக்கு தெரியாது. அங்க கந்த வர்க்கமோ பிசினையும் வெள்ளை கோலங்களோ எல்லாம் கொண்டு போற இந்த பிசினஸ் ஒருத்தர் பண்ணிட்டாரு. யாரு? ரூபன் இல்லாம யார் ஒருத்தர் பண்ணது? சகோதரர் யாரு? யூதா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. இவர் எங்கேயோ போயிட்டு வந்து இப்ப எங்க சகோதரனால வரல, எங்க வந்தாரு? குழியில வந்து, யோசிப்ப நான் உனக்கு இருக்கிறேன், நீ பயப்படாத, இவனுக்கு போனோன்னு உன மேல தூக்கின்னு சொல்லலாம்னு இவர் போனா இருப்பாரு. போன இடத்துல குழியில யாரும் இல்ல. நான் தான் போன முறை சொன்னேன், ஒரு பந்த தண்ணிக்குள்ள போயிட்டு நம்ம வைக்கிறோம் சொன்னா அந்த தண்ணிக்குள்ளவே அந்த பந்து என்ன பண்ணாது இருக்காது. இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு பாலை நான் எவ்வளவு ஃபாஸ்டா செவுத்துல அடிச்சாலும் அந்த பால் திரும்ப யார் இடத்துல வரும்? யார் எரிஞ்சானோ அதே இடத்துல திரும்ப வரும். புரிஞ்சவங்க ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. வந்தது பால் இல்ல, பாலுக்குள்ள இருக்கிற காற்றும் நீ கொடுத்த விஷயம் உனக்கு கொண்டு வருது. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இவர் எங்க போய் பாக்குறாரு? என்னன்னு தூக்கிலாம் போறாரு. யாரு? ரூபன் போறாரு. இப்ப இவ்வளவு நேரம் ரூபன் அங்க இல்ல. ஒருவேளை ரூபன் அங்க இருந்திருந்தா இந்த வர்த்தகம் நடந்திருக்காது. யாருக்கு புரியுது? யோசேப்பு கானான் தேசத்திலே இருக்கிறாருன்னு சொன்னா தேவனுடைய தரிசனம் நிறைவேறாது. இவன் நினைக்கலாம், ஓ நம்ம கீழத்துக்கு போனது நம்ம அப்பா சொன்ன இல்லங்க, யாக்கோபு சொன்னதுனால வந்தா நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி பிளான் என்ன தெரியுமா? இவன் எங்க போனோம்? கீழோத்துக்கு போனோம். கீழோத்துல போய் அலைந்து திரியணும், அங்க பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் எங்க போனோம்? தோத்தானுக்கு போனோம். தோத்தான பாத்திரம் பண்ணாங்க, அவங்க சகோதரர்கள் கொலை செய்யும்போது அங்க ஒரு என்ன பண்ணாங்க? சத்து திட்டம் போடுறாங்க. அந்த இடத்துல ரூபன் பேசலாம், அவனை கொலை செய்ய வேண்டாம், அவனை தூக்கி அதுக்குள்ள போட்டுடலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனையோ பேர் வர்த்தக ரீதி எத்தனையோ சந்ததிகள் அந்த வழியா போறாங்க. ஆனா இவங்க கண்ணுல கீழோத்துல புறப்பட்ட இஸ்மாவேல தெரியறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க அந்த வேலையை கரெக்டா செய்வாங்க. யாருக்கு தெரியுது நான் சொல்றது? புரியுது? உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சது எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இப்போ இவனுக்குள்ள தரிசனம். இப்போ ரூபன் வந்து பாக்குற 29 வாசிங்கள. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்ப போன போது யோசேப்பு குழியில இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை, என்னப்பா அது சோதனை, முதல் வஸ்திரம் யார் எடுத்த வஸ்திரம் கீழேப்பட்டது? நான் சொல்றேன் கேளுங்க, ரூபன் அங்க இருந்திருந்தால் கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு ரூபன் தடையா இருந்திருப்பான். நான் அதான் ஒரு வார்த்தை சொன்னேன், தரிசனம் உனக்குள்ள வைக்கப்பட்டு இருந்தால் நல்லவர்கள் கூட உனக்கு நன்மை செய்ய தேவன் அனுமதிக்க. புரிஞ்சவங்க? நான் சத்தியத்தின் ஆழத்துல சொல்றேன், நல்லவர்கள் கூட உன் கூட இருக்கலாம். ஆனா தரிசனம் இருந்தால் தரிசனத்தை கொடுத்தவர் மாத்திரம் தான் உனக்கு நன்மை செய்வார். உன்னோடு கூட இருக்கிற நல்லவர்கள் அவர்களுக்கு நன்மை ஆண்டு கொடுத்து ஒரு நாளும் விரும்ப மாட்டான். புரியுங்க? ரூபன் யாருக்கு நல்லது செய்ய நினைச்சான்? ஆனா தன்னுடைய சகோதரர் யோசேப்புக்கு நல்லது செய்ய நினைச்சவனுக்கு ரூபனா நன்மை செய்ய முடியல. ஏன் முடியலன்னா நன்மை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. தரிசனத்தை கொடுக்க ஒரு தெய்வத்தால் முடியும் சொன்னா தரிசனத்தை கொடுத்த நிறைவேற்றுவதற்கு தேவனால் முடியும். இதெல்லாம் ப்ரீ பிளான்டு, இதெல்லாம் யதார்த்தமான அர்த்தம் இல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை நேர்த்தியா அழகாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யார் பலவர்ணமான அங்கிய எவன் கிழிச்சானோ இப்போ அவன் அங்க யார் இல்லைன்னு யோசேப்பு இல்லைன்னு அவனுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்களா. தன்னுடைய சகோதரத்திற்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன்? இருக்கீங்களா? நான் மீண்டும் சொல்றேன், கடவுள் உங்களோடு கூட இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது சொன்னா அந்த வார்த்தை கொண்டு அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமோ மனிதர்களை கொண்டு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாசம் முடிச்சிடலாம். எடுத்து
இவங்க போல பல வர்ணமான அங்கியை தகப்பனத்திற்கு. ஆனா அப்பா என்ன நினைச்சாரு, மறுமொழி சொல்ல யார் வரணும், ஆனா மறுமொழி சொல்ல யோசேப்பு வரல. அவனுடைய மரணத்தை தெரிவிப்பதற்கு அடையாளமாக அவனுடைய பல வர்ணமான அங்கி இப்ப யாரிடத்தில் வரப்படுகிறது? யாரு புரியுது? அல்லேலூயா. வாசிக்க முடிச்சற 32. அனுப்பி இது உம்முடைய, அவன் கேட்ட கேள்வி என்னங்க, இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ என்று யாருக்கு தெரியாது குமாரனுடைய அங்கின்னு? எல்லா சகோதரர்களுக்கும் இது யாருடைய அங்கின்னு ஏன்னா அப்பா சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அப்பா தானே நான் அங்கேயே கொடுத்தது. நீங்க நினைச்ச மாதிரி ஒரே கலர்ல நினைக்கிற அந்த 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 ஸ்டைல் இல்ல. யாக்கோபுக்கு தெரியும் அந்த அங்கேயே பலவர்ணமான அங்கேயே கொடுத்தது யாரு, யாக்கோபுக்கு தெரியும். அந்த யாக்கோபுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு கொடுத்தா அங்கேயும் அவருக்கு என்ன பண்ண அடையாளப்படுத்த முடியுன்றதுக்காக அவங்க போய் யாருடைய கேள்வி கேட்கிறாங்க. வாசிங்க. குமாரனுடைய அங்கியோ யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீந்து போனான் என்று புலம்பி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் அறையில ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணல, இவன் துக்கிச்சு கொண்டிருக்கிற காரியம் உண்மையான காரியம் இல்ல. நான் சொல்றேன், உன்னுடைய தரிசனத்தை பலரு பொய்ன்னு சொல்லலாம், கவலைப்படாதீங்க. சிலரு ஐயோ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறவன ஏன் நீ இப்படி இருக்கீன்னு பலர் உன்னை விமர்சனம் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. தரிசனத்தை கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் உன்னோடு கூடவே இருப்பார். சில இழப்புகள் வரலாம், வெட்ட வேண்டியதை வெட்டுவார், போட வேண்டியதை போடுவார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொள். அந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கவே, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் இந்த ஆண்டு இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம் கண்களை மூடி